சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளும் பங்கேற்பு. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இதன்படி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேநீர் விருந்து அளித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் கட்சிகள் பங்கேற்றன. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைத்து விருந்தினரையும் துணைநிலை ஆளுநர் நேரடியாக சந்தித்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். எதிர்க்கட்சியினரை சந்தித்த போது அவர்கள் துணைநிலை ஆளுநருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து சுதந்திர தின வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆளுநர் விருந்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்பது குறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கேட்டதற்கு, புதிய ஆளுநர் நிர்வாக ரீதியாக அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு, விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் அதை வரவேற்போம். அவர் கட்சி சார்பாகவோ ஒருதலை பட்சமாகவோ செயல்பட்டால் அவரையும் எதிர்ப்போம் என்றார்.